ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ. நம்முடைய உலகம் நன்மை முன்னிட்டும் சேலம் ராசிபுரத்தில் வெகு சிறப்பாக ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத ஸ்ரீ பொன் வரதராஜ சுவாமி சன்னதியில் பாஞ்சராத் ராகமத்தில் ஸ்ரீமன் நாராயண சம்ஹிதையில் கூறப்பட்டுள்ளபடி 144 குண்டங்களுடன் உத்தமோத்தமமாக ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா சம்பரோக்ஷணம் நடைபெற உள்ளது. அதை முன்னிட்டு தற்பொழுது நாம் யாகசாலையில் இருக்கிறோம். இங்கே 3 வேதிகைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இது கூர்மாதீன் திவ்யலோகம் ததனு மணிமயம் மண்டபம் தத்ரசேஷம் என்னுமா போலே அடியில் கூர்மம், மிக சிறப்பாக கூர்மம், அதற்கு மேலே இந்த அனந்தன், இவர் 1000 பணாமணிகளுடன் இருக்கக்கூடிய அனந்தன் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் நமக்கு கூறுகின்றன. இது இன்னும் சிறப்பாக, வெகு சிறப்பாக இருக்கிறது. அவற்றை நாம் ஒரே இடத்தில் ஸ்தாபனம் செய்வது கடினம் என்பதனால் அதில் முக்கியமான 2 பாகங்கள் இந்த வேதிகையில் உள்ளது. இதே போல 3 வேதிகைகளுடன் அவற்றை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். அவற்றின் நடுவில் எம்பெருமான் கலசத்தில் ஆவாகனம் செய்யப்பட்டு அவருக்கு பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெறும். ஆக இது பிரதான முக்கியமான முதல் வேதிகை. ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ. ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ. நாம் இப்பொழுது 2வது வேதிகையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வேதிகையில் முன்பு கூறியபடியே கீழே கூர்ம காலாக்னி எனப்படும் கூர்மம், அதற்கு மேலே 8 திக்குகளிலும் யானைகள். இங்க 8 திக்குகளிலும் வைக்க முடியவில்லை என்பதனால் 4 திக்குகளிலும் யானை. இது அஷ்டதிக் கஜங்கள் என்று கூறக்கூடிய இந்த 8 கஜங்கள். அடுத்ததாக தர்மம், அதர்மம், அஜ்ஞானம், அவைராக்கியம் முதலான 8 தேவதைகளை குறிக்கக்கூடிய ஏதான், அருணவர்ணான், அஞ்சலி ஹஸ்தான், பூர்வோக்த ரூபான், ஸ்திதான் தியாயாமி என்பதாக சிம்ம முகத்துடன் கூடிய உருவமாக நமக்கு தர்மாதி தேவதைகள் இங்கே நமக்கு காட்சி தருகிறார்கள். அடுத்ததாக நாம் இந்த பக்கம் சேவித்தால் வேதத்தின் ஸ்வரூபமாக ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்மண வேதத்தின் ஸ்வரூபமாக குதிரையும் அதற்குண்டான ரிஷிகளும் நமக்கு இங்கே சேவை சாதிக்கிறார்கள். இவை அனைத்தும் எம்பெருமானுடைய பீடத்தில் கீழே இருப்பதாக நமக்கு சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இதற்கும் மேலே ஒரு 8 இதழ் கொண்ட தாமரை பூ, அதற்கு நடுவே எம்பெருமான் எழுந்தருளுகிறார். இது நித்தியப்படி மூலவர் பெருமானுடைய பீடத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள். அவர்களை நாம் அங்கே சேவிக்க முடியாது என்பதனால் இந்த இடத்தில் அவரவர்களுடைய ஆகாரமாக நாம் இங்கே சேவிக்கிறோம். ஆக இது 2வது வேதிகை. 3வது வேதிகையும் இதே போன்றே உள்ளது. அதனால் நாம் இப்படிப்பட்ட இந்த ஒரு யாகசாலையில் சேவித்து நாமும் நல்பேறு பெறுவோமாக. ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ. நாம் தற்பொழுது ஸ்ரீ சேலம் ராசிபுரம் அதில் நடக்கக்கூடிய 144 குண்டங்களுடன் கூடிய மகா சம்பரோக்ஷணத்தில் தற்பொழுது யாகசாலை விவரணங்கள் பார்த்து வருகிறோம். அதில் தற்பொழுது இங்கே 3 பிராகாரமாக ஹோமகுண்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் வேதிகையை சுற்றி இருக்கக்கூடிய பிரதம ஆவரணத்தில் நமக்கு கிழக்கில் சதுரஸ்ரம் எனும் சதுரம், அடுத்ததாக சாபம், அடுத்ததாக விருத்தம் எனும் வட்ட குண்டம், அடுத்ததாக திரிகோணம் எனும் முக்கோண குண்டம். இது கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு 4 திக்குகளும் இவை இருக்கும். அடுத்ததாக விதிக் எனப்படும் தென்கிழக்கு, தென்மேற்கு முதலான அந்த கோணங்களில் நமக்கு பஞ்சாசிரம் 5 கோணங்களுடன் கூடிய ஹோமகுண்டம். அடுத்தது ஷடாசிரம் எனக்கூடிய 6 கோணங்களுடன் கூடிய குண்டம். அடுத்ததாக சப்தாசிரம் எனக்கூடிய 7 கோணங்களுடன் கூடிய குண்டம். அடுத்ததாக அஷ்டாசிரம் 8 கோணங்களுடன் இருக்கக்கூடிய குண்டம் இருக்கும். அடுத்ததாக அந்த அஷ்டாசிரத்தின் அருகிலேயே பத்ம குண்டம். ஆக 9 குண்டங்கள் பிரதம ஆவரணத்தில் நமக்கு இருக்கும். அடுத்ததாக 2வது ஆவரணத்தில் இங்கே இருக்கக்கூடிய குண்டங்கள் அனைத்தும் சதுரஸ்ரம் எனக்கூடிய சதுர ஆகாரத்திலேயே இருக்கும். சதுரஸ்ரத்தினால் நமக்கு சாந்தி கிடைக்கும் என்று நமக்கு சம்ஹிதைகள் கூறுகின்றன. அதனால் இங்கே 16 குண்டங்கள் 8 திக்குகளிலும் 8 விதிக்குகளிலும் ஆக 16 குண்டங்கள் 2வது பிராகாரத்தில் உள்ளன. அடுத்ததாக 3வது பிராகாரத்தில் நமக்கு 22 குண்டங்கள் உள்ளன. ஆக முதல் ஆவரணத்தில் 9, 2வது ஆவரணத்தில் 16, 3வது ஆவரணத்தில் 22, ஆக 47 குண்டங்கள் வரும். அடுத்ததாக இந்த யாகசாலையின் ரக்ஷணார்த்தம் துவாதசாஸ்திரம் எனக்கூடிய 12
கோணங்களுடன் கூடிய மகா குண்டம் ஒன்று ரக்ஷணார்த்தம் இருக்கும். ஆக இவை அனைத்தும் சேர்த்து 47, இப்பொழுது 1 ஆக 48 குண்டங்களுடன் ஒரு ஒரு யாகசாலையானது நமக்கு 48 குண்டங்களுடன் நமக்கு காட்சி தருகிறது. ஆக 3 யாகசாலைகள் இங்கே நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது. 3 48 144 குண்டங்கள். அதற்கும் அடுத்ததாக இவை அனைத்தும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதற்காக சுதர்சன ஹோம குண்டம் அவை ஏற்படுத்தப்பட்டு மொத்தம் 145 குண்டங்களுடன் இந்த ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா சம்பிரோக்ஷணமானது ஸ்ரீமன் நாராயண சங்கீதையின்படி நமக்கு வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இதற்கு முன்பு இப்படி நடந்ததா என்பது நமக்கு தெரியாது. இதற்கு பிறகு எப்பொழுது நடக்கும் என்பது தற்பொழுது தெரியாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வேள்வியினை நாமும் சேவித்து நாமும் இதில் பங்கு பெற்று நம்மும் பெருமாளுடைய கிருபைக்கு பாத்திரமாகும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சம்பிரோக்ஷணையானது ஜனவரி 28 முதல் பிப்ரவரி 1 வரை ராசிபுரம் அங்கே ஸ்ரீ பொன் வரதராஜ பெருமாள் சன்னதியில் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. ஆக அனைவரும் வருக, எம்பெருமானுடைய திருவுருளை பெறும்படி பிரார்த்திக்கிறோம்.